ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம பசலைக்கீரையை வச்சு முறுக்கு பண்ணலாம். இந்த முறுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு நான் பசலைக்கீரை அரை கட்டு எடுத்திருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், பட்டர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எள்ளு 2 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 கப்பு, எண்ணெய் தேவையான அளவு. பாருங்கள், நான் மிக்சியில் போட்டு பாலக்கீரையை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை இதுக்கு. இப்போ நம்ம முதல்ல முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் ஓமம் எடுத்து நல்லா கையில் இந்த மாதிரி உரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் வெள்ளெள்ளு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம பசலைக்கீரையை நல்லா வடிகட்டிக்கலாம். பசலைக்கீரையை நம்ம வடிகட்டாமல் போட்டோன்னா மாவில் முறுக்கு ஒரு மாதிரி நாராக இருக்கும். இப்போ நம்ம மாவில் சூடு பண்ண பட்டரை சேர்த்துக்கலாம். நம்ம மாவில் இந்த மாதிரி பட்டரை சூடு பண்ணி போட்டோன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் டால்டா கூட சேர்த்துக்கலாம். நம்ம எது சேர்க்குறதா இருந்தாலும் 2 ஸ்பூன் தான் சேர்க்கணும், நிறையா சேர்க்கக்கூடாது. நிறையா சேர்த்திங்கன்னா முறுக்கு புண்டுடும். இப்போ நம்ம இதில் வடிகட்டி வச்சுருக்க பசலைக்கீரையுடைய தண்ணியை சேர்த்துக்கலாம். பசலைக்கீரையுடைய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம முறுக்கு மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த முறுக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா பிசைஞ்சிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்களும் பிசைஞ்சிக்குங்க. நம்ம பிசைஞ்ச முறுக்கு மாவை இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம முறுக்கு அச்சில் எண்ணெயை நல்லா தடவிட்டு நம்ம உருட்டி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். முறுக்கு அச்சில் எண்ணெயை தடவினோன்னா முறுக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ இதில் நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் பாருங்கள் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி முறுக்கை நம்ம பொறுமையாக பிழிஞ்சிக்கணும். முறுக்கு ஒரு 2 நிமிஷம் வேகணும். வெந்துட்டப்புறம் தான் நம்ம திருப்பணும். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் முறுக்கை திருப்புறேன். இன்னொரு சைடும் இது 2 நிமிஷம் வேகட்டும். முறுக்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு 2 பக்கமும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம். முறுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த முறுக்கு. இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. இது நம்ம வெறும் அரிசி மாவு வச்சு தான் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.